ரசுல்லா கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு, யார் ரசுல்லா, நான் ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டேன், மனைவி அல்லாத மகரம் அல்லாத ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன்றத சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்லும்போது ரசுல்லா அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. காரணம், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகை அல்லாஹ் கொடுத்துருந்துருப்பான், அதிலிருந்து பதில் சொல்லுவாங்க. இது சார்ந்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அப்போ உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுனல் செய்யாத், நன்மை தீமைகளை அழிச்சிடும், படிப்பினை பெறுறோருக்கு இது அறிவுரைன்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த மனிதருக்கு இறக்கப்பட்ட இந்த வசனம், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லிட்டு நன்மையை அதிகப்படுத்துங்க, அது தீமையை அழிச்சிடும்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா. அடுத்து அந்த மனிதர் கேட்குறாரு, யார சொல்லா, இது எனக்கான சட்டம் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லை, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் தீர்வு. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நன்மையை அதிகப்படுத்துங்க அப்படின்றத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய தவறுகள் செய்ய தான் செய்கிறோம். அப்போ அந்த தவறுகளை நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நன்மையை அதிகப்படுத்தணும். அது நம்ம எவ்வளோக்கு நன்மை முடியுமோ அந்த விஷயம் நம்ம அதிகப்படுத்தும் போது அந்த தீமைகள் அழிக்கப்படுதுன்றதையும் நினைவில் வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.